இன்றைக்கு 660 மெகாவாட் உள்ள இந்த தொழிற்சாலை இங்கே வருவதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் இங்கே இருந்து கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்கிறோம். ஆக மக்கள் சொல்வதிலேயும் நியாயம் இருக்கிறது. அரசு தரப்பிலே ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வருவது என்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஒரு 5000 கோடி ப்ராஜெக்ட் இங்கே வருகிறது என்று சொன்னால் அது அந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் நான் இங்கே வந்து பார்க்கிறப்போ ஆனால் நம்முடைய ஈபியினுடைய அதிகாரிகள் வந்திருப்பாங்க, ஈபியினுடைய சேர்மன், எம்டி அதிகாரி வந்திருப்பாங்கன்னு நினைச்சு அவங்க இல்லை, வெறும் பொல்யூஷன் கண்ட்ரோல் அதிகாரி. ஆனால் இவங்க அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் பண்ணி தரணும்னு சொன்னா நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டுமே தான் இதில் முன்னுரிமை எடுத்து பண்ணித்தர முடியும். மக்களுக்கு உண்டான இங்க கேட்டவங்க எல்லாம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், வேலை வாய்ப்பு, அதான் உண்மை. நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தப்போ ஒரே ஒரு நார்த் மெட்ராஸ்ல ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான், ஒரே நிறுவனம் தான் வந்தது, ஸ்டேஜ் 1. அதில் 550 பேருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பும், அதுக்கு மேற்கொண்டு சொசைட்டியில கான்ட்ராக்ட்ல பல்வேறு நபர்கள் இபியில வேலைக்கு சேர்ந்தாங்க. அவ்வளவு பேர் வேலைக்கு போனாங்க. அன்னைக்கு பண்றதுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தப்போ நம்முடைய அமைச்சர் அன்னைக்கு கண்ணப்பன், மின்சாரத்துறை அமைச்சர், நம்முடைய இதே எண்ணூர் அணை நிலையத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தப்ப காட்டுக்குப்பமும் சிவன்படை வீதியும் அன்னைக்கு வந்து மனு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஆத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதால எங்களுக்கு தொழில் பாதிப்பு இருக்கு, வேலை வாய்ப்பு தரணும்னு அன்னைக்கு கொடுத்தாங்க. கொடுத்தப்போ அமைச்சர் மேடையில் வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, உண்மைனே பாதிப்பு இருக்கு, அவங்க தண்ணீர் எடுத்துறதால அவங்க தொழில் பாதிப்பு இருக்கு, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அவர் நேர சேர்மன் இருந்தார், சேர்மன் கேட்டாரு, அங்க உள்ள அதிகாரிகள் பேசினாரு. பேசின அதிகாரிகள் அத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னா, கான்ட்ராக்ட் வேலையை தான் பார்க்கலாம், நிரந்தர வேலையை தர முடியாது அப்படின்னாங்க. என்ன குப்பன் அப்படின்னாரு, அவன் தொழிலே இல்லை, சாவப்படுகிறது, அவனுக்கு கான்ட்ராக்ட் வேலை கொடுத்தா எப்படி சரியா வராது, நம்ம பேசுவோம் அப்படி இங்கே விட்டுட்டு அப்புறம் இதுக்கு போனோம், டிராவலர்ஸ் பங்களாவுக்கு, ஐபியில் பேசி நாங்கள் ஒரு ரூம்ல இருந்து அவங்க ஒரு ரூம்ல இருந்தாங்க, கூப்பிட்டு பேசினாரு. மறுபடியும் கூப்பிடுங்கன்னா பேசினார். அதிகாரிகள் முடியவே முடியாதுன்னு சொல்லி போயிருக்கார்கள். அதற்கு பிறகு நான் அமைச்சரை சந்தித்து, முதலமைச்சர் அந்த அம்மா அவர்களை சந்தித்து நான் மனு கொடுத்து, அதுக்கப்புறம் நிரந்தர வேலை வாய்ப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்றைக்கு வரப்பிரசாத் ராவ் அவர்கள், உண்மையிலே அருமையான மனுஷன், ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் அவருடைய பங்கும் முக்கிய பங்காக இருந்தது. ஆய்வு செய்து எல்லா எண்ணூரில் உள்ள எல்லா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய எல்லாம் கணக்கை எடுத்து அவர் சொன்னார். நாங்கள் கேட்கும்போது 1800 குடும்பம் வருதை எப்படி கொடுக்க முடியினாரு, கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க தான் முதல் கட்டத்தில் 300 பேர் கொடுத்தாங்க, அடுத்து 100, அடுத்து 50, அடுத்து 50. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ராஜெக்ட் இங்க வேணுமா வேணாமான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி இது நிறுத்தணுன்றதை விட, இந்த ப்ராஜெக்ட் மூலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதியில் உள்ள மக்கள் 33 கிராமம் இருக்கு, அது இல்லாம எர்ணாவூர் இருக்குது, அன்னை சிவகாமகர் இருக்குது, காசிகோவில்குப்பம் இருக்குது, இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு எல்லோருக்கும் என்ன தேவையோ அதை செய்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த அரசாங்கத்தை, முதலமைச்சரை, மாவட்ட ஆட்சித்தலைவரை, மின்சாரத்துறை அமைச்சரை அனைவரையும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். யார் என்ன சட்டம் எப்படி பேசணும், அமைதியா
அமைதியா இருங்க. இல்ல, இந்த சட்டம் அமைதியா இருங்க.